இந்த நபர் எப்பொழுது ஜோசியத்தில் எம்ஃபில் படித்தார்னு எனக்கு தெரியல. அதற்கு தகுந்த வேலைக்கு அவர் செல்ல வேண்டும், நிருபராக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதான் இவர் எப்படி இங்கே ஊடுருவினார், அதே தவறு. யார் என்ன பேசினான்னு எப்படி கேட்டார், சொல்கிறது பூரா தவறு. ஒரு பத்திரிகை நிருபர்கிட்ட அதுக்கு மேலே சொல்ல முடியுமா? அது உங்களுடைய ஆர்வத்திற்கும் ஜோசியத்திற்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. என்ன கருத்து சொன்னாங்கன்னு தலைவர் என்ற முறையிலே இறுதி முடிவு நான் எடுக்க முடியும். யார் என்ன சொன்னாங்கன்னு பத்திரிகையும் தொலைக்காட்சியும் முடிவெடுத்தால் அது தவறான செய்திகளுக்கு நீங்களே உடந்தையாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். அதை காலையிலேயே பல பத்திரிகையிலே நாங்கள் பார்த்தேன். குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர், நிருபர் ஏசியமோ ஜோசியமோ பேசக்கூடாது, நாடி பிடித்து பார்க்கக்கூடாது, உண்மை நிலையை கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்க கட்சியினுடைய கருத்து என்பது ஜனநாயக கருத்து. அதை தலைவர் என்ற முறையிலே நான் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறேன். மூத்த தலைவர்களோடு கலந்து பேசி முடிவெடுக்கப்படும். அதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற செய்தி. அதை நீங்கள் சரியாக போட்டால் ஜனநாயகத்திலே 4 தூண்களிலே நீங்கள் ஒருவர் என்று அர்த்தம். நிர்வாகிகள் அவரவர் சார்ந்த விருப்பம் இருக்கும். இதுதான் ஜனநாயகம். இதை விட பெரிய ஜனநாயகம் இந்தியா உலகத்திலேயே பெரிய ஜனநாயகம். ஏன் மாற்று கருத்து இருக்கக்கூடாது? எந்த கருத்து இருக்கணுங்கிறதுக்கு என்ன முக்கியம் இல்லையா? எந்த கருத்து இருக்கணும், இந்த கருத்து தான் இருக்கணுங்கிறதுக்கு என்ன முக்கியம்? அதெல்லாம் ஒரு அரங்கிலே கட்சிக்குள் நடக்கின்ற கூட்டத்திலே தமாக ஒரு கூட்டு குடும்பமாக தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் போது கட்சியினுடைய வருங்கால நலன் கருதி எல்லோருடைய ஆலோசனைகளையும் தலைவர் என்ற முறையை உள்வாங்கி முக்கிய தலைவர்களோடு கலந்து பேசி இயக்கத்தினுடைய வருங்கால நன்மைக்காக முடிவெடுக்க வேண்டியது என்பதுதான் அதிகாரப்பூர்வமான நிலையாக இருக்க முடியும். நீங்க கேளுங்க. வேற என்ன? ஆமா ஆமா ஆமா. ஓஹோ, நீங்க உடனே சொல்லிடுவேன் நம்பிட்டீங்களா? நீங்க அப்படிதான் நம்பிட்டு வந்திருக்காரு சார். அவர் எவ்வளோ கட்சி பார்த்துட்டாரு, எவ்வளோ சீனியர் மேன். நான் தான் திருப்பி சொல்றேன். இன்னைக்கு செயற்குழு முடிஞ்சிருக்கு. இல்லை, செயற்குழு முடிஞ்சிருக்கு, ஆலோசனை நடந்திருக்கு. நான் ஆலோசனை எல்லாம் உள்வாங்கியிருக்கேன். மூத்த தலைவர்களோடு கலந்து பேசி முடிவெடுக்கிறேன். இல்லை, பொதுவாக நான் எந்த கருத்தையும் சொல்லலை. நீங்கள் சொல்கிற கருத்துக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற கருத்துக்கு பதில் சொல்கிறேன். மத்தியிலே பாஜகவாக இருந்தாலும் சரி, மாநிலத்திலே அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதனுடைய தலைவர்களோடு எனக்கு நன்கு பரிச்சயம். அவர்கள் மீது நிறைய மரியாதை வைத்திருக்கிறேன். அந்த பழக்கம் தொடர்கிறது. அது வேறு. கூட்டணியின் போது நன்கு பழகுகின்ற கட்சிகள் தலைவர்களிடையே எதிர்பார்ப்பு இருப்பது புதிதல்ல. நான் அது பெருமை அடைந்தாலும் எனக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை என்னவென்றால், என்னுடைய கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கள் சார்ந்த ஆலோசனை, அதனை எடுக்கக்கூடிய முடிவே இறுதியான முடிவாக இருக்கும். நியாயமா சார்? அவர் என் நண்பர் சொல்லக்கூடாது. ஏதோ ஊடுருவி இருக்காரு, அவர் பேர்ல கேஸ போடணும். காவல் உங்க பேர்ல மட்டும் இல்ல, தவறான தகவல் கொடுத்த என்னுடைய கட்சி நண்பர் மீதும் போடணும். பொதுவா சார் தமிழ் இல்ல நான் தான் சொல்றேன். இல்ல பொதுவா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணியினுடைய இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக செயல்படுகின்ற கட்சி. புரியுதா இல்லையா? அதனால எங்களுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடும் அளவுக்கு நாங்கள் கூட்டணியிலே எண்ணிக்கையை பெற மாட்டோம். எங்களை கட்சி பொறுத்தவரையில் சார், இந்த கட்சியினுடைய எண்ணிக்கைகளெல்லாம் வெளியில் சொல்லி நாங்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட அதை ஆலோசனை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பாணி, ஒவ்வொரு கட்சிக்கும்
ஒவ்வொரு பாணி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பலர் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். எது உண்மை நிலையோ எது சாத்தியமோ அதற்கேற்றவாறு மரியாதை குறையாமல் இந்த தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சியாக, முக்கிய கட்சியாக, ஏன் வெற்றி கூட்டணியிலே இருக்கும். வெளியில ஸ்பீக்கர் இருந்துச்சா? ரைட் சார், நீங்க இன்றைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய லட்சியம் என்றவென்றால் அது காமராஜ் ஆட்சி தான். அதற்கு மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு தமிழகத்திலே நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை என்றால் அது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதில் முதல் வரிசையிலே அமரக்கூடிய கட்சி என்று என்னால் மாறுதட்டி சொல்ல முடியும். அதனால் எங்கள் லட்சியம் வேற, எங்கள் எண்ணம் வேறாக இருக்கலாம். முடிவிலே நல்லது நடக்க வேண்டும், அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாம் கருத்தை சொல்லியிருக்கீங்க போல இருக்கு. சொன்னீங்களா, செஞ்சீங்களா? ஏன் சார், அநேகமா 3:30 மணிக்கு மழை பெய்யுமா, ஏசியமா, ஜோசியமா, இதற்கு பதில் சொல்ல முடியாது. நான் தானே சொல்லிட்டேன், கட்சி மரியாதைக்குரிய நிலையிலே தமிழக மக்களிடம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மரியாதைக்கு ஏற்றவாறு கூட்டணியிலே நாங்கள் கலந்து கொள்வோம். கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு 100% பாடுபடுவோம். தமாக என்றால் கூட்டணியினுடைய எடுத்துக்காட்டான கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் எங்களுக்கென்று ஒரு தனி சிம்பல், அதனை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய பணி தேர்தல் ஆணையத்திலும் தொடங்கியிருக்கிறது. நீங்கம்மா விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் யார் என்றால் சித்தப்பன் என்று சொல்வது போல இருக்கிறது. அதான் சார், முடிஞ்சு போய் சார். அதோட இனிமே கேட்க கூட சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, அவர் கடைசி கேள்வி கேட்கட்டும் சார். இல்ல இல்ல, அப்படின்னு நான் சொன்னேன்னு உங்ககிட்ட சொன்னா அப்புறம் நீங்க ஒவ்வொரு கட்சி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குங்கிறது நீங்க போறது தானே பேப்பர்ல, உங்க டெலிவிஷன்ல அதை நான் மறுக்க முடியுமா? அதோட விட்டுடுங்க, அதை நான் மறுக்க முடியாது. இல்லை, நான் பேசுவது நீங்க முன்னாடி உட்காந்து கேட்டீங்களா?